வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புனைவு கதையோட அதாங்க திங்ஸ் ஃபால் அப்பார்ட்டோட 4ஆம் அத்தியாயத்தில் இருந்து சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. முக்கியமா இந்த ஒகோன்கோன் ஒருத்தர் இருக்காரே, அவரோட அந்த சிக்கலான குணம், அவரோட உறவுகள், அப்புறம் அந்த சமூகத்தோட சில கலாச்சார நடைமுறைகள், இதெல்லாம் தான் நம்மளோட கவனம். சரி. அதாவது அவர் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், இகேமெஃபூனாங்கிற பையனோட அவரோட உறவு எப்படி இருந்துச்சு, அப்புறம் அவர் செஞ்ச ஒரு பெரிய கலாச்சார தப்பு, இதெல்லாம் பார்க்கலாம். ம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஒகோன்குவா எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்றீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒண்ணு இல்லாம இருந்து அந்த குலத்திலே ஒரு பெரிய மனுஷனா ஆகியிருக்கார். ஆமா, அது உண்மைதான். ஆனா அதே நேரம் மத்தவங்க கிட்ட, குறிப்பா கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்க இல்ல வெற்றி பெறாதவங்க கிட்ட ரொம்ப கடுமையா இருக்காருன்னு சொல்றாங்க. ம் ஒரு கூட்டத்துல கூட தகுதி இல்லாத ஒருத்தரை பார்த்து இந்த பேச்சு ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னது, அது அவரோட குணத்தை நல்லா காட்டுதில்ல? ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு தன்மை அவர்கிட்ட? இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி அவர் அப்படி கடுமையா நடந்துகிட்டப்போ அங்கிருந்த பெரியவங்க அவரை கொஞ்சம் அடக்கமா இருக்க சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆனா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒக்கோன்கோவோட வெற்றி ஏதோ அதிர்ஷ்டத்துல வந்தது இல்ல. அது அவரோட விடாமுயற்சி, அவரோட பயங்கரமான உழைப்பு. ஓஹோ. அங்க ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் சரின்னு சொன்னா அவனோட சீயும், அதாவது அவனோட தனிப்பட்ட தெய்வம் இல்ல விதி, அதுவும் சரின்னு சொல்லும் அப்படின்னு. ஆஹா. இது அவரோட அந்த மன உறுதியும் காட்டுது, அந்த சமூகமே உழைப்பை எவ்வளவு பெருசா மதிக்குதுன்னு காட்டுது. ஒருவேளை அவரோட அப்பா ரொம்ப சோம்பேறியா இருந்ததுக்கு இது ஒரு எதிர்வினையா கூட இருக்கலாம். அந்த உழைப்பு, அந்த உறுதி, அதனாலதான் உமுவோஃபியாவோட 9 கிராமங்களும் அவர் ஒரு போர் தூதுவரா தேர்ந்தெடுத்தாங்களா? ஆமா, அது ஒரு முக்கியமான காரணம். அதோட விளைவுதான் பக்கத்து ஊர்ல இருந்து ஈகேமெஃபூனாங்கிற பையன் அவரோட பொறுப்புல 3 வருஷம் வளர்றதுக்கு விடப்பட்டான். சரிதான். ஆரம்பத்துல அந்த பையன் ரொம்ப பயந்து போயிருந்தான். ஆனா போக போக ஒகோன்கோவோட சொந்த மகன் ன்டோயே கூட ரொம்ப நெருக்கமான நண்பனா ஆயிடுறான். பிரிக்க முடியாத அளவுக்கு. ஆனா ஒகோன்கோ அவர் வெளியில பாசத்தை காட்டிக்கவே இல்ல. ஆனா உள்ளுக்குள்ள இகேமெஃபூனாவ அவருக்கு பிடிச்சிருந்தது போல தெரியுது. ஆமா, அது வெளிப்படையா தெரியுது. ஒருவேளை பாசம் காட்டினா அது பலவீனமோன்னு அவர் நினைச்சாரோ என்னவோ. இருக்கலாம். நிச்சயமா. அந்த கலாச்சாரத்துல வலிமைக்கு, ஆண்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இது காட்டுது. ஆனா சொல்லுங்க. இதே சமூகம் அமைதிக்கும் மத நம்பிக்கைக்கும் கூட பெரிய இடம் கொடுக்குது. அங்கதான் அந்த அமைதி வாரம் வருது. ஆமா ஆமா, பயிர் நடுறதுக்கு முன்னாடி பூமி தெய்வத்தை சாந்தப்படுத்துற காலம் இல்லையா? கரெக்ட். அந்த நேரத்துல எந்த சண்டை சச்சரவும் கூடாது, வன்முறை கூடவே கூடாது. ஆனா நம்ம ஒக்கோங்கோ என்ன பண்றார்? என்னாச்சு? அவரோட இளைய மனைவி ஓஜியூக்கோ மதிய சாப்பாடு கொண்டு வர கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கோவத்துல உங்களை அடிச்சிடுறார். அட கடவுளே, அந்த புனித வாரத்திலயா? ஆமா, இது அந்த விதியை மீறின செயல். சமூகத்துல பயங்கர அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி எவ்ளோ பெருசுங்கிறத அந்த பூமி தெய்வத்தோட பூசாரி எசியானி அவரோட எதிர்வினை காட்டுதே. ஆமா, அவர் நேர்ல நீ செஞ்ச பாவம் உன் குலம் முழுசையும் அழிச்சிடும் போல இருக்கு, பூமி தாய் நமக்கு விளைச்சலே இல்லாம கூட பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறார். பெரிய பரிகாரம் எல்லாம் செய்ய சொல்றாரு இல்லையா? ஆமா, ஒரு ஆடு, ஒரு கோழி, 100 கவரி பணம் இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாரு. இது ஒரு தனி ஆளோட தப்பு எப்படி மொத்த சமூகத்தையுமே பாதிக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நிஜம்தான். ஒக்குங்கோக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கு, ஆனா அது அவர் வெளியே காட்டிக்கல. இது அவரோட அந்த கர்வத்தை காட்டுது. ஆமா. ஆனா இதுவே அவர் தெய்வங்களையும் மரபுகளையும் மதிக்கலையோங்கிற எண்ணத்தை மத்தவங்க மனசுல விதைக்குதில்ல? நிச்சயமா. அப்புறம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த அமைதி வாரத்தை மீறினா கிடைக்கிற தண்டனை காலப்போக்குல எப்படி மாறி இருக்குன்னு அங்க வயசானவங்க பேசிக்கிறாங்க. ஓ அப்படியா? முன்ன எப்படி இருந்துச்சா? ஒரு காலத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணவங்கள ஊரை சுத்தி இழுத்துட்டு போய் கொன்னுடுவாங்களாம். ஆனா அந்த தண்டனையே அமைதியை கெடுக்குதுன்னு அதை நிறுத்திட்டாங்களாம். அடேயப்பா, அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி விதிகளும் மாறுதங்க. ஆமா, அந்த சமூகம் எவ்வளவு நடைமுறைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்குதுங்கிறது இது காட்டுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அப்போ ஒகோன்கோ அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியிருக்கு. இது அவங்களுக்கும் இயற்கைக்கும் விவசாயத்துக்கும் இருந்த அந்த ஆழமான பந்தத்தை காட்டுதில்ல? கண்டிப்பா. இது நேரடியா விவசாயத்தோட முக்கியத்துவத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா. குறிப்பா சேனைக்கிழங்கு விவசாயம். அது பயிலுகளின் ராஜா. அது ஒரு ஆண் பயிர். அதுக்கு பயங்கர உழைப்பு தேவை. ஓ. அதனாலதான் ஒக்கோன்கோ தம் மகன் டோயவையும் ஒரு பெரிய விவசாயியா, ஒரு வலிமையான ஆம்பளையா ஆக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அதுக்காக பையன்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாரு. ஆமா,
அவங்கிட்ட இருக்கிறதா அவர் நினைக்கிற சோம்பேறித்தனம், அப்புறம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற குணம், இதெல்லாம் அவர் மாதிரியே இல்லாம, அதாவது அவரோட அப்பா மாதிரி இல்லாம ஆரம்பத்திலே சரி பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனா டோய மேல வேற தாக்கமும் இருக்குல்ல, அந்த எகேமெஃபூனா. ஆமாமா. இகேமெஃபூனா அந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரியே ஆயிடுறான். அவன் டோயவுக்கு சொல்ற கதைகள், குறிப்பா மழைக்காலத்துல எல்லாரும் கதை சொல்லி பொழுது போக்குறது, அது அந்த கலாச்சாரத்தோட அந்த பிணைப்ப காட்டுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. டோயேவுக்கு இகேமெஃபூனா மேல பெரிய பிரியம் வந்துடுது. அவனோட திறமைகள், அவனோட கதைகள்லாம் அவனை ரொம்ப கவருது. இது ஒகோங்கோவோட அந்த கடுமையான வளர்ப்புக்கு ஒரு ஒரு மாற்று மாதிரி அமையல. ஆமா, ஒரு சமநிலையை கொடுக்குதுன்னு சொல்லலாம். சரி, அப்ப இந்த அத்தியாயத்தோட பகுதிகளை வச்சு பார்த்தா ஒகோங்கோ ரொம்பவே ஒரு சிக்கலான மனுஷனா தான் தெரியறார். ஆனா, ஒரு பக்கம் வலிமை, வெற்றி இதுக்கெல்லாம் பயங்கர முக்கியத்துவம் கொடுக்கறார். இன்னொரு பக்கம் பாசத்தை காட்ட தயங்குறாரு. பாரம்பரியத்தை மதிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அதே சமயம் தான் கோபத்தினால அதையே மீறிடுறாரு. கரெக்ட். அதே நேரத்துல இந்த பகுதிகள் மூலமா அந்த கலாச்சாரத்தோட சில முக்கிய விஷயங்களே நாம பார்க்கறோம். ஆமா, தனி மனுஷனோட செயல் எப்படி சமூகத்தை பாதிக்குது, மதம், விவசாயத்தோட பங்கு என்ன, அப்புறம் மரபுகள் கூட காலப்போக்குல மாறலாம் அப்படிங்கிறது. சரிதான். எல்லாத்தையும் நல்லா தொகுத்துட்டீங்க. அப்போ நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. ஒகோங்கோவோட அந்த அடக்க முடியாத கோபம், அவர் அந்த புனிதமான அமைதி வாரத்தை மீறினது, இதெல்லாம் அவரோட குடும்ப உறவுகள்ல, குறிப்பா இக்கேமஃபுனாவுக்கும் நோங்கோயவுக்கும் இடையில வளர்ந்து வர்ற அந்த பாசத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நீங்களும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.